தலைப்புச் செய்தி. 2019ஆம் ஆண்டு நீட் தேர்வு மோசடியில் குற்றவாளிகளின் ஆவணங்களை கொடுக்க மறுப்பது ஏன்? நீட் ஆள்மாறாட்ட வழக்கு சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் ஜூலை 15ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய நீட் முறைகேட்டில் குற்றவாளிகளுக்கு ஆதரவான அதிகாரிகள் வீடுகளில் ஏன் சோதனை நடத்தவில்லை எனவும் கேள்வி. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுந்தரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சுந்தரம், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கருப்பம். அதாவது கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த நீட் தேர்வு ஆள்மாறாட்டம் செய்து தேர்ச்சி பெற்று சென்னையை சேர்ந்த மாணவர்கள் தேனி மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்தது தெரிய வந்துள்ளது. பின்னர் விசாரணையின் போது பல்வேறு மாணவர்கள் ஆள்மாறாட்டம் செய்து நீட் தேர்வு எழுதிய விவகாரம் தெரிய வந்தது. இந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இதன் காரணமாக இந்த மோசடி குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வந்தனர். இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக தேர்வுக்கு புரோக்கராக செயல்பட்டவர் என சுமார் 27 நபர்கள் குற்றவாளிகளாக இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருந்தனர். இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து வந்தனர். இந்த வழக்கில் 27வது குற்றவாளியாக உள்ள தன்னை விடுவிக்கும்படி சென்னை சேர்ந்த தருண் மோகன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது நீதிபதி புகழேந்தி முன்பு இன்று மீண்டும் விசாரணை வந்தபோது அப்போது கூடுதல் அரசு தரப்பு வழக்கறிஞர் செந்தில்குமார் ஆஜராகி வாதிட்ட போது நீட் தேர்வு மோசடி வழக்கில் தேசிய தேர்வு முகமை இதுவரை எந்த தகவலையும் தரவில்லை என்பதாலும் இதனால் வழக்கு இன்னும் தொய்வாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். மேலும் தேசிய தேர்வு முகமை தரப்பில் ஒன்றிய அரசின் வழக்கறிஞர் ஆஜராகி அறிக்கை தாக்கல் செய்த கால அவகாசம் கோரினார். இதனை கேட்டு கோபமடைந்த நீதிபதி வழக்கு பதிவு செய்து 5 வருடம் ஆகிறது. இந்தியாவிலேயே இல்லாத மாணவனுக்கு 3 மாநிலங்களில் தேர்வு எழுதப்பட்டுள்ளது. ஆனால் தமிழகத்தில் மாணவிகள் தாலி அணிந்து வந்தால் கூட அவர்களை தாலி கலட்ட சொல்லி சோதனை செய்கிறார்கள். இப்போது குறித்து ஒரு நீதிபதி பதிவு செய்தார். மேலும் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியவர்களின் விவரங்களை இதுவரை சிபிசிஐடி கேட்ட தகவலை நீட் தேர்வு நடத்துபவர்கள் வழங்கவில்லை. இதன் மூலமாக குற்றவாளிகளுக்கு உடந்தையாக செயல்படுவதை போல தெரிகிறது என்று நீதிபதி மேலும் ஒரு பதிவை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ச்சியாக பேசிய அவர் நீட் தேர்வு முறைகேட்டில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகள் மீதும் வீடு அலுவலகங்கள் ஏன் சோதனை செய்ய இதுவரை செய்யப்படவில்லை என்றும் அது குறித்து உத்தரவு பிறப்பிக்க கூடாது என கேள்வி எழுப்பிய நீதிபதி இந்த நிலை தொடர்ந்தால் அவர்களை கைது செய்து உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்தார். இது தொடர்பாக மத்திய அரசு தரப்பில் இறுதியாக திங்கட்கிழமை அறிக்கை தாக்கல் செய்வதாக கால அவகாசம் கோரியதை அடுத்து வழக்கு விசாரணையை வரும் திங்கட்கிழமைக்கு நீதிபதி ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். கருப்பாளம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.